ஒரு தாயும் மகனும் இருந்தனர். குடும்பத்தில் வேறு யாரும் கிடையாது. இவர்கள்தான் ஒருவருக்கொருவர் ஆதரவு. ஆனால் மகன் தேசாந்திரம் போய் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டு செல்வந்தனாகத்தான் ஊரில் திரும்புவேன் என்று புறப்பட்டான். அவனுக்கோ அசலூர் சென்று பிழைக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏதும் கிடையாது. இதை அவனது தாய் அறிவாள். எனவே மகன் தன்னை விட்டுப் போய்விடக் கூடாது, அவனுக்கு ஆபத்து நேர்ந்தால் யார் அவனைக் காப்பாற்றுவார் என்று கவலை கொண்டாள். மகனோ தான் வெளி தேசத்துக்குப் பயணம் போயே தீருவேன் என்று பிடிவாதமாக இருந்தான். வேறு வழியின்றி தாய் மகனை அழைத்து, மகனே, உனது பயணம் தொடர நான் அனுமதிக்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய்தாக வேண்டும் என்றாள். சொல். நீ பயணம் புறப்பட்டுப் போகும்போது புளியமர நிழலில் தங்கி உண்டு உறங்கிச் செல்ல வேண்டும். திரும்பி வரும்போது வேப்ப மர நிழலில் தங்கி உண்டு படுத்துறங்கி வரவேண்டும் என்றாள். அவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? அப்படியே செய்கிறேன் என்றான் மகன். மகன் எப்படியும் 15 நாட்களுக்குள் திரும்பி வந்துவிடுவான் என்று நினைத்து தாய் சந்தோஷமாக இருந்தாள். பயணம் புறப்பட்ட மகன் வழிநடை பயணமாகப் போகும்போது புளிய மர நிழலிலேயே தங்கிச் சென்றான். 7வது நாளில் அவனது உடம்பு சோர்வு அடைந்து நடக்க முடியாதபடி ஆகிவிட்டான். இனியும் பயணத்தைத் தொடர்வது கடினம். தொடர்ந்தால் உடல் மேலும் நலிவடைந்து படுத்த படுக்கையாக வேண்டியதுதான் என்று நினைத்து ஊருக்கே திரும்பிச் செல்ல முடிவு செய்தான். திரும்பி வந்தபோது தாய் சொன்னபடியே வேப்ப மர நிழலிலேயே தங்கி வந்தான். நலிவடைந்த அவன் உடல்நிலை ஒவ்வொரு நாளும் தேறி வந்தது. 14ஆம் நாள் அவன் வீடு வந்து சேர்ந்தபோது புறப்படும்போது இருந்த பழைய நிலைக்கே தோற்றம் இருந்தது. மகன் முதல் 7 நாளில் உடல் நலம் கெட்டதையும் அதனால் திரும்பிவிட்டதையும், போகும்போது புளியமரத்தடியிலும் திரும்பும்போது வேப்ப மரத்தடியிலும் தங்கி பயணப்பட்ட விவரத்தையும் சொன்னான். தாய் அதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்தாள். மகனே, உனது பயணத்தைத் தடுக்க நான் செய்த முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது. புளிய மரம் உஷ்ணம் தரக்கூடியது, உடம்புக்கு நோய் தரும். அதன் நிழலில் தங்கி உன்னால் பயணம் மேற்கொள்ள முடியாது. வேப்ப மரமோ குளிர்ச்சி தரக்கூடியது, அது சோர்வடைந்த உடலை பழைய நிலைக்கு கொண்டு வரும். இந்த விவரத்தை உனக்கு புரிய வைக்கவும் உனது திட்டத்தை நிறுத்தவும் தான் நான் இப்படிச் செய்தேன் என்றாள் தாயார். அதன் பிறகு மகன் உள்ளூரிலேயே தங்கி தன் தொழிலைச் செய்யலானான்.